Hi students, this is Computer Science 12th Standard Chapter 9 Part 4. The topic is about dictionary. So in last classes you have learned that Python has 4 types of collective data types. Could you recollect what are the collective data types? List, tuples, sets and dictionaries. And we have seen the other 3 topics, list, tuple and set. And here we shall see what is a dictionary. Dictionary is also a set of collective elements. லிஸ்ட் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணணும், அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸை ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுப்போம். அதே டியூப்பிள் எப்படி கொடுப்போம், லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை பெராந்தசிஸ்குள்ளே கொடுப்போம். செட்ஸில் எப்படி கொடுப்போம், லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை கர்லி பிரேசஸ்குள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா. லிஸ்ட்டு வந்து இட்ஸ் நாட் இம்மியூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாது. பட் டியூப்பிள் இஸ் மியூட்டபிள். தென் வி ஹாவ் சீன் ஆல் தீஸ் திங்ஸ். And dictionary in all என்னன்னா, it is also a mixed collection of elements. Dictionary is also mixed collection of element. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் டிக்ஷனரியில் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு கீ வேல்யூ இருக்கும். இப்போ அங்கே லிஸ்ட்டில் டியூப்பிலெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ அதை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் இல்லையா. பைத்தான் லாங்குவேஜில் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். பட் இதில் வந்து என்னென்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு கீ வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ அந்த கீ வேல்யூ வச்சு தான் நம்ம அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். லிஸ்ட்டு டியூப்பிள்ஸ்லாம் என்னென்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுவோம். பட் இன் டிக்ஷனரி யூஸிங் த கீ வேல்யூ வி கேன் ஆக்சஸ் அ பர்டிகுலர் எலிமெண்ட். அந்த இது எப்படி கொடுக்கணும்னா, பைத்தான் டிக்ஷனரியில் கீ வேல்யூ இஸ் செப்பரேட்டட் பை வாட் சிம்பிள், காலன் சிம்பிள். தென் ஒரு எலிமெண்ட்டுக்கும் இன்னொரு எலிமெண்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் அந்த லிஸ்ட்டு டியூப்பிள்ஸ் மாதிரியே இங்கே என்ன இருக்கும், கமா ஒர்க்ஸ் இஸ் த செப்பரேட்டர். தென் த ஹோல் pairs are enclosed within what symbol, curly braces. So once again, dictionary is also, we shall recollect, mixed collection of elements. Then here we have to use a key along with each element to access that element. And then key and that element is separated by colon symbol. Comma is used to separate each element. And all the key value pairs are enclosed within what symbol, curly braces. See that example. Like this we can create. Suppose if you want to store like this, name is Bob, age is 25, job DEV, then city New York. Like that we can store each. These are the right hand side இருக்கிறதெல்லாம் எலிமெண்ட்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் அதனோட கீ வேல்யூஸ். இந்த கான்செப்டில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் டேட்டாஸ். எப்படி ஸ்டோர் பண்ணலான்னா, இந்த சின்டாக்ஸ் பாருங்கள். ஒரு டிக்ஷனரியில் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, see this, டிக்ஷனரி நேம் ஏதாவது ஒன்று கொடுத்து ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்குள்ளே ஒரு கீ வேல்யூ, காலன் சிம்பிள் கொடுத்து அடுத்து அதனோட வேல்யூ, அப்புறம் கீ வேல்யூ 2, அதனோட வேல்யூ 2. இந்த மாதிரி எத்தனை கீஸ் வேல்யூஸும் அது கீயும் அதனோட வேல்யூஸும் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். கீஸ் வந்து எப்போவுமே சேமாக இருக்கக்கூடாது. ஒரு கீயும் இன்னொரு கீயும் சேமாக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி யூனிக் அண்ட் கேஸ் சென்சிட்டிவ். ஒரே நேம் வந்து கீ 1ல் இருக்கிறத நேமே கீ 2க்கு கொடுத்துருக்கீங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேஸாக இருந்தால் ஓகே. ரெண்டுமே சேம் அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸாக இருந்தால் எரர் வில் பி ப்ரொவைடட். See that right hand side, ஒரு empty dictionary எப்படி create பண்ணோம், dictionary name equal to கொடுத்து just open and close curly braces. key value கொடுத்து எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிள், டிங்கிறது ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம். அதில் என்ன ரோல் நம்பருங்கிறது ஒரு கீ, அதனோட வேல்யூ 1 2 3 4. தென் நேம்ங்கிறது ஒரு கீ, அதனோட வேல்யூ முரளி. கிளாஸுங்கிறது ஒரு கீ, அதனோட வேல்யூ 12. மார்க்ஸுங்கிறது ஒரு கீ, அதனோட வேல்யூ 45. லைக் தட் நம்ம எத்தனை கீஸ் அதனோட வேல்யூஸ் இந்த மாதிரி செட்டாக எவ்வளோ வேணாலும் ஒரு டிக்ஷனரியில் க்ரியேட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அந்த டிங்கிறது தான் டிக்ஷனரியோட நேம். இப்போ டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன்னா என்னென்னா, ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வச்சு அந்த எக்ஸ்ப்ரெஷன் சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேல்யூஸை வச்சு நம்ம டிக்ஷனரி க்ரியேட் பண்ணலாம். டிக்ஷனரியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். பிஃபோர் seeing to the theory part on left hand side, dictionary is equal to
எக்ஸ், எக்ஸுங்கிறது ஒரு கீ வேல்யூ காலன். ரைட் ஹேண்ட் சைடு எலிமெண்ட் வேல்யூ என்ன வரும்? 2 இன்ட்டு எக்ஸ். எக்ஸு கீ வேல்யூனா எலிமெண்ட் வேல்யூ என்ன வரணும்? 2 இன்ட்டு எக்ஸ். எப்படி எது வரைக்கும்? ஃபார் எக்ஸ் இந்த ரேஞ்ச் 1,10. 1,10னா ரேஞ்ச் பைத்தானில் என்ன வரும்? 1 to 9 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொன்றா இங்கே எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி 2 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஸோ அந்த வேல்யூ தான் டிக்ஷனரியில் ஸ்டோர் ஆகும். Could you understand children? D is equal to X colon. காலனுக்கு இந்த சைடு இருக்கிறது தானே கீ வேல்யூ. எக்ஸுங்கிறது கீ வேல்யூ. 2 இன்ட்டு எக்ஸுங்கிறது என்னது? அந்த கீயோட எலிமெண்ட் வேல்யூ, ஆக்சுவல் எலிமெண்ட் அது. இப்போ எக்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த ஃபார் லுக் பாருங்கள். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,10. இந்த எக்ஸோட வேல்யூ 1லேருந்து 9 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். ஸோ அவுட்புட் பாருங்கள், உங்களுக்கு இதுதான் பிரிண்ட் டிக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா இந்த அவுட்புட் வரும். 1x 2 power x தானே, that is 2 power 1 2, then 2 power 2 4 3 2 power 3 6 2 power 3 2 power 2 4, then 3 x oda value 3 2 power 3 sorry 2 into 3 6, then x oda value 4 into 2 8, x oda value 5 na 2 into 5 10, x oda value 6 na 2 into 6 12, x oda value 7 na 2 into 7 14, x oda value 8 na 2 into 8 16, x oda value 9 na 2 into 9 18. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அந்த பர்டிகுலர் கீ வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். இதில் நம்ம வேணும்னா இஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிஷன் ஏதாவது செட் பண்ணிக்கலாம். See the syntax now on the left hand side. Dictionary is equal to expression கொடுக்கணும், then for variable in sequence அந்த ரேஞ்ச் கொடுக்குறோம். வேணும்னா இஃப் கண்டிஷன் கொடுக்கலாம். இஃப் கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த க்ரைட்டீரியா அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த வேல்யூஸ் வந்து டிக்ஷனரியில் ஸ்டோர் ஆகும். ஒன்லி தோஸ் வேல்யூஸ் in the sequence are evaluated using the expression which satisfy the condition what you are giving in if. இந்த if condition satisfy ஆகிற நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரஷன் என்ன ஆகும்? அப்ளிகபிள் ஆகும். தென் ஆக்சஸிங் மாடிஃபையிங் எலிமெண்ட்ஸ், ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் இல்லை மாடிஃபை பண்ணலாம். நான் see the example on the right hand side. இப்போ டிங்கிறது ஒரு டிக்ஷனரி, அதில் நம்பர் 1 கலர் பிங்க் ஃப்ளார் ரோஸ் இந்த மாதிரி 3 எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் டின்னு கொடுத்தா என்ன ஆகும்னா எல்லா எலிமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆகும். see the output நம்பர் 1 கலர் பிங்க் ஃப்ளவர் ரோஸ். ஸோ இதில் எல்லா எலிமெண்ட்ஸும் பிரிண்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் அந்த டிக்ஷனரி நேம் கொடுத்தா போதும். அப்படி வேண்டாம், பர்டிகுலராக ஒரு எலிமெண்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா now see the example. டிங்கிறது ஒரு டிக்ஷனரி, பிரிண்ட் டி ஆஃப் நம்பர். அப்போ நம்பரில் என்ன வேல்யூ 1, அவுட்புட் பாருங்கள் என்ன வரும் 1. பிரிண்ட் டி ஆஃப் கலர், கலரோட வேல்யூ என்ன பிங்க். பிரிண்ட் டி ஆஃப் ஃப்ளார், ஃப்ளாரோட வேல்யூ என்ன ரோஸ். So like that you can access each element separately by using dictionary name followed by the key value in square bracket. இப்போ மாடிஃபை பண்ணுறேன் பாருங்கள். டி ஆஃப் நம்பரை 1ன்னு இருக்கா, ஐ எம் சேஞ்சிங் டு 2. இதை வந்து மாடிஃபை பண்ணுற சின்டெக்ஸ். டிக்ஷனரி நேம் ஃபாலோட் பை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த கீ வேல்யூ கொடுத்தா அதனோட வேல்யூ என்னவாயிடும்? சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி ஐ எம் ஆடிங் எ நியூ வேல்யூ. டிக்ஷனரியில் காருங்கிற ஒரு கீ வேல்யூவும் அதனோட எலிமெண்ட் வேல்யூ பிஎம்டபிள்யூன்னு ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணி பார்த்தா பாருங்கள் அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கும். நம்பர் வந்து ஆல்ரெடி 1 இருந்ததா 2ன்னு ஆயிடுச்சு. ஆல்ரெடி கலர் ஃப்ளார் மட்டும்தான் இருந்தது. இப்போ நியூவாக ஒரு ஐட்டம் ஆட் ஆகிருக்கு. காருங்கிற கீ வேல்யூவோட அந்த ஐட்டம் என்ன ஆட் ஆகிருக்கு? பிஎம்டபிள்யூங்கிறது ஆட் ஆகிருக்கு. ஸோ தீஸ் ஆர் த ஃபார்மேட். ஆல்ரெடி இருக்கிறத மாடிஃபை பண்ணணுன்னா எப்படி டிக்ஷனரி நேம் ஃபாலோட் பை அந்த கீ வேல்யூ கொடுத்து வேறு வேல்யூ கொடுத்துக்கலாம். இல்லை நியூவாக ஏதாவது ஆட் பண்ணணுன்னா டிக்ஷனரி நேம் கீ வேல்யூ தென் ரைட் ஹேண்ட் சைடு அந்த எலிமெண்ட் வேல்யூ கொடுக்கணும். திஸ் இஸ் த வே ஹவு வி கேன் ஆக்சஸ் ஆர் மாடிஃபையிங் dictionary values. See now you can see the syntax. Right hand side பாருங்க, dictionary name ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கீ வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ ஆர் எலிமெண்ட். இது வந்து நியூவாக ஆட் பண்ணுறது. ஆல்ரெடி இருக்கிறது மாடிஃபை பண்ணோன்னா அடுத்த சின்டெக்ஸ் பாருங்கள். டிக்ஷனரி நேம் கீ அதனோட கீ வேல்யூ தென் நியூ வேல்யூ கொடுக்கணும்.
Similarly, left hand side பாருங்க, delete பண்ணுறதுக்கு என்ன syntax கொடுத்துருக்கு. First syntax, to delete a particular element delete பண்ணோன்னா delete dictionary name followed by key value. del command யூஸ் பண்ணுறோம். எந்த dictionary delete பண்ணுமோ அந்த dictionary name, then எந்த key value delete பண்ணுமோ அந்த key value. எல்லாமே delete பண்ணோன்னா அடுத்த syntax பாருங்கள். dictionary name dot clearங்கிற ஃபங்க்ஷன் டிக்ஷனரியை ரிமூவ் பண்ணாத, ஆனால் அதில் இருக்க ஐட்டம்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். டிக்ஷனரியே ரிமூவ் பண்ணோன்னா, ஹோலாக ரிமூவ் பண்ணோன்னா டெல் டிக்ஷனரி நேம். ஸோ இந்த 3 சின்டாக்ஸு பாருங்கள். ஃபஸ்ட்டு சின்டாக்ஸு பர்டிகுலர் எலிமெண்ட்டை மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு, அடுத்த சின்டாக்ஸு எல்லா எலிமெண்ட்ஸையும் கிளியர் பண்ணுறதுக்கு, லாஸ்ட்டு சின்டாக்ஸ் எதுக்குன்னா ஃபுல் டிக்ஷனரியே டெலீட் பண்ணுறதுக்கு. we shall see the example. ரைட், இந்த எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்கு, அவுட்புட் என்னன்னு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், டிங்கிறது என்னது, டிக்ஷனரி நேம், ரோல் நம்பர் 12001, எஸ் நேம் மீனா, மார்க் 1 98, மார்க் 2 86. ஸோ இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். தென் இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் டிக்ஷனரி எலிமெண்ட்ஸ் பிஃபோர் டெலிஷன் ஒரு மெசேஜ் கொடுத்து டி பிரிண்ட் பண்ணுறேன். நவ் see the output, டிக்ஷனரி எலிமெண்ட்ஸ் பிஃபோர் டெலிஷன், அந்த இதெல்லாம் வந்துருச்சா, that is you are getting that all the dictionary names values. Then அடுத்த கமெண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், del d of mark 1 மட்டும் நான் delete பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் print dictionary elements after deletion. அப்போ இங்கே பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடு dictionary elements after deletion, இதில் இந்த மார்க்குங்கிறது வந்திருக்காது. மார்க் 1 வந்திருக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட்டில் மார்க் 1 வந்திருக்கு. செகண்ட் டைம் பிரிண்ட் பண்ணுறப்போ மார்க் 1 என்னாச்சு, mark 1 has been removed because we have deleted del d mark 1 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால். then d dot clear என்னது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு now if you print, see the output, dictionary element after deleting all the elements curly braces மட்டும் வருது. அதுவே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், அடுத்த கமெண்ட் டெல் டின்னு கொடுத்தா என்ன ஆகும், அந்த டிக்ஷனரியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் கமெண்ட் கொடுத்தா, டியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் கொடுத்தா அது எங்கே போய் டியை சர்ச் பண்ணும், இல்லையே நம்ம தான் டெலீட் பண்ணிட்டோமே. அப்போ என்ன காமிக்கிறது, சி ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி எரர். லாஸ்ட் லைன் பாருங்கள், டிக்ஷனரி இஸ் நாட் டிஃபைன்ட், இந்த மாதிரி எரர் வரும். காட் இட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவு டு டெலீட். நம்ம வேணும்னா பர்டிகுலர் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணலாம் லைக் திஸ், இல்லைன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் ரிமூவ் பண்ணுன்னா அந்த டிக்ஷனரி நேம் டாட் கிளியர் கொடுக்கலாம். இல்லை டெலீட் தட் இஸ் டிக்ஷனரியே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டெல்னு கொடுத்து அந்த நேம் கொடுக்கணும். ஹோப் you all might have understood this dictionary. How to create, we have seen how to, what is a dictionary? Dictionary is a collection of pair of elements with key and value. Then each value in the element in the dictionary is accessed using key value. எப்படி நம்ம ரோல் நம்பர் 1 யார், அசோக், ரோல் நம்பர் 2 யார், பாலத்வாரகேஷ். இந்த மாதிரி அந்த ரோல் நம்பர் வச்சு பர்டிகுலர் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே கீ வேல்யூ வச்சு பர்டிகுலர் எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டிக்ஷனரியில் கர்லி பிரேசஸ்குள்ளே கொடுக்கணும். தென் எந்த ஒரு எலிமெண்ட்டை மாடிஃபை பண்ணுமோ இல்லை பிரிண்ட் பண்ணுமோ டெலீட் பண்ணுமோங்கிறதுக்கு என்ன ஃபார்மேட்டு, டிக்ஷனரி நேம் ஃபாலோட் பை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அந்த கீ வேல்யூ கொடுத்தா அது பர்டிகுலர் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா பிரிண்ட் பண்ணிக்கலாம். Now see the difference between list and dictionary. List is an ordered set of elements, but dictionary is a data structure that is used for matching one element with another. ஒவ்வொன்றிலையும் ரெண்டு இது பார்ட் இருக்கும், பேர் இருக்கும். ஒரு கீ வேல்யூ தென் எலிமெண்ட் வேல்யூ. ஸோ ஒன்றை வச்சு இன்னொன்று மேட்ச் பண்ணிக்கலாம். பட் இங்கே எல்லாமே ஆர்டரில் இருக்கும், இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி. The index of the values can be used as used to access a particular element. Here in dictionary, key value represents the index. So key may be a number or string, எப்படி வேணாலும் இருக்கலாம். Then list are used to look up a value. டைரெக்டாக அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே a dictionary is used to take one value to look up another value. ஒரு வேல்யூ வச்சு தான் நம்ம இன்னொரு வேல்யூ எடுக்க முடியும். Hope all of you might have understood this concept dictionary. Just go through the video again and again for so many number of times so that you will understand, and after that you can refer the book. If you are getting any doubts, you are free to call up.